ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் விளாக்ல வந்து கணபதி ஹோமம், அதுக்கப்புறம் வந்து கோமாதா பூஜை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த விளாக்ல வந்து புனித நீர் வந்து கும்பங்களை சேகரித்து அதை வந்து கோவில் சுற்றி வர்றது, அதுக்கப்புறம் வந்து பூமி பூஜை, அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அந்த இது வச்சுட்டு மருந்துலாம் போடுவாங்க. ஸோ அந்த விளாகை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கோவிலில் தான் இருந்தோம். ஸோ எல்லா ஈவினிங் போல் வந்து எல்லா கோவில் வாசல்லையும் வந்து கோலம் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கோலம் மட்டும்தான் போடுற வேலை எங்களுக்கு. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு கோலம், நான் ராதா சென்டரில் போட்டு அப்புறம் நான் ஒவ்வொரு சாமிக்கிட்டையும் சின்ன சின்ன கோலம் போட்டிருந்தேன். என் தங்கச்சி வந்து வெளி வாசலில் கோலம் போட்டிருந்தா. கோலம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலர்லாம் கொடுத்துருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அழகாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இங்கே வந்து கடை வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம திசாமலைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்பாவும் அம்மாவும் வரலன்ட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பூஜை வந்து அடுத்து நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வரைக்கும் போயிட்டு வாங்க, நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு வேணால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்படியே போய் பூ வாங்கிட்டு காஃபிலாம் குடிச்சு வந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸெல்லாம் வந்து காரில் ஏற்றிட்டு சூப்பராக ஜாலியாக எல்லாம் கிளம்பியாச்சு. டெய்லியுமே காலையில் ஈவினிங் காஃபி குடிச்சிடுறது. ஸோ எங்கே போனாலும் அந்த ஈவினிங் 5 மணி 5:30 மணி ஆகிடுச்சு அப்படின்னா காஃபி குடித்தாதான் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் கோலம் எல்லோரும் போட்டு டயர்டாக ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்து காஃபி குடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, காஃபி இல்லைனா கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அதனால் போய் காஃபியை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டிஸை போட்டு நல்லா பாட்டு போட்டு நல்லா பசங்கள்லாம் ஜாலியாக யாழ்னி தனு தீயா எல்லாம் ஃப்ரெண்டு சீட்டில் உட்காந்துட்டாங்க 3 பேருமே. ஸோ நல்லா கதை பேசி ஜாலியாக வந்துட்டு இங்கே வந்து தசமலைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ வந்து தம்பி வந்து காஃபி வந்து ஆர்டர் போட்டிருக்கான். சரி காஃபி பஜ்ஜி பசங்கள்லாம் வந்து ஜூஸ் அதுன்னு வாங்கி குடித்தாங்க. எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப எங்கள் ஊருக்கு போனோமே. நாங்கள் காலையில் கிளம்பும்போது என்ன நினச்சோன்னா, எப்படியும் வந்து மதியம் 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் பூஜை இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப கிளம்பி போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பூஜை முடியறதுக்கே லேட் ஆகிடுச்சு. லாஸ்ட் விளாகவே பார்த்துருப்பீங்க, சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு திரும்ப வர்றதுன்றது கொஞ்சம் இதுதான் சொல்லிட்டு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஈவினிங் கட்டுறதுக்கு சாரீலாம் எல்லாருமே தான் கொண்டு வந்திருந்தோம். சரி இங்கேயே இருந்தாலும் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டும் வரல, இங்கே கட்டுறதுக்கும் முடியாது சரின்ட்டு அப்புறம் இந்த ஒரே சாரிலேயே அப்படியே இருந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கே அதுக்குள்ளே வரதுக்குள்ளே நல்லா இருட்டியும் செஞ்சிச்சு. அங்கேயே வந்து பூஜை நடக்கிறதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மைக்கில் வந்து சவுண்டு கேட்டு இருந்துச்சு. நாங்களும் வந்து சூப்பராக அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, பகலில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இருட்டில் போக கொஞ்சம் பயமாக இருக்கும்னுட்டு. நான் நினைப்பேன் எங்கேயும் சுற்றி முற்றி பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஆனாலும் என் கண் ஏதோ சவுண்டு கேட்டால் அங்கே என்ன இங்கே என்ன தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நாங்களும் வந்து வந்துட்டோம். பூஜையும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து என் பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னுடைய தங்கச்சி, கடைசி தங்கச்சி, பெரியப்பா பொண்ணு. அவள் மதியமே வந்துட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறேன், அப்போ தான் மகேஷ்னு ஓடி வந்தாலே. ஆனால் அப்போ நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்த உடனே பேசணும். மற்றபடி வந்து நாங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப்லலாம் பேசிப்போம், வாய்ஸ் மெசேஜ் அந்த மாதிரிலாம் பண்ணிப்போம். ஆனால் நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்த உடனே எப்படி இருக்கா, எல்லோரும் எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். தவிர வீடியோ போட்டு எடுக்கிறது சுத்தமாக மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இது நைட்டு போல தான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பெரிய பையன் வந்திருக்கானா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இங்கேயும் வந்து பூஜை வந்து நடந்துகிட்ருக்கு. கோவில் கூட அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் வந்து எல்லாரையுமே மீட் பண்ண முடியுமே. ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் பேசுறது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் 2 பேருமே. அப்புறம் என் தம்பிகிட்ட செல்ல கொடுத்துட்டேன், நீ வீடியோ எடுன்ட்டு. இந்த கலசை ரெடி பண்ணுறதெல்லாம் என் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானே.
கும்பாபிஷேகமும் அடுத்த நாள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரிப்ரேஷன் வேலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மேலேயும் கொண்டு போய் அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஏதோ மருந்துலாம் பூசணுமா, ஸோ அதெல்லாம் பூசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே வந்து அந்த நீர் மழை தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க போல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் அப்படின்னா சனிக்கிழமைவே முன்னாடி ஒரு நாள் முன்னாடி எல்லா வேலையும் சூப்பராக எல்லா பூஜையும் நடந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. समर्पयामि प्रार्थ्य देवदेव जगन्नाथ जगदानन्दकारः स्थूलिंग स्थापन प्रवृत्तोः मणिभ्यां देहि मे प्रभो मणिभ्यां प्रार्थ्य ஏன்னா நாங்கள் அங்கேருந்து பார்க்குற இடத்துல வந்து இதுதான் தெரியல. அதனால என் தம்பிகிட்ட மொபைல் கொடுத்து அவன் தான் அழகாக வீடியோ எடுத்து கொடுத்தானே. அப்புறம் அந்த கோவிலுக்கு மேலே வந்து அந்த கலசம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு வந்து மேலே தாளத்தோட கோவிலை வந்து சுற்றி வந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து எல்லாம் ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து மேலே வந்து ஏறி போகிறாங்க கோவிலுக்கு மேலே வந்து கலசம் வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ தான் வந்து அதை வச்சு கரெக்டாக அந்த அளவு பார்த்து வச்சு அந்த மருந்துலாம் பூசிட்டு வருவாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து கீழே நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் பூஜை அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. சூப்பராகவே இருந்தது. இதுக்கு முன்னாடி எங்கள் கோவில் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் கரெக்டாக அந்த கும்பாபிஷேக டைம்லாம் வருவோம். ஸோ அதை மட்டும் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்படி தான் இல்லை மற்ற கோவிலில் போனாலும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் இந்த டைம் தான் நானும் எங்கள் அம்மா எல்லோரும் வந்து ஒரு நாள் முன்னாடியே போனதுனால அங்கே என்னென்ன நடக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓ இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் நினச்சது கும்பாபிஷேகம் தான் அடுத்த நாளாக நடக்கும், அப்போ எல்லாருக்கும் தண்ணி ஊற்றுவாங்க, ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சூப்பராக வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் செம்மையாக இருந்தது இந்த வருஷம் பூஜை வந்து. ரொம்ப திருப்தியாகவே பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே கீழே நின்றுட்டு. லேடிஸ் எல்லாரும் கீழே நின்றுட்டு இருந்தோம், ஜென்ட்ஸ் எல்லாருமே மேலே ஏறி போயிட்டாங்க. என் தம்பி எல்லாருமே மேலே ஏறி தான் நின்றுட்டு இருந்தாங்களே. எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு சொற்பொழிவு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா குடும்ப கோயில்னா என்னது, எதுக்காக நம்ம வரணும், கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேசினாங்க. ஆனால் அதை வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க பேசுனதில் நானே அப்படியே மயங்கிட்ட தான் நினச்சிட்டு பார்த்துக்குங்களேன், அந்தளவுக்கு ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் வீடியோவே எடுக்கலை. ஏன்னா அவர் ஒன்று சூப்பராக அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஆனால் அவங்க பேசுனது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும், என்ன நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சாலும், நம்ம என்ன ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலும் நம்ம வந்து குடும்ப கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகணும். குடும்ப கோயிலுக்கு வராமல் இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஒரு கற்பூரை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறையா சொன்னாங்க. உங்களால் வந்து ஆடம்பரமாக வந்து பூஜைலாம் பண்ண முடியல அப்படின்னா அப்படிலாம் தேவையில்லை. ஒரு கற்பூரை ஏற்றி கை கும்பிட்டு சாமி கும்பிட்டாலே போதும்
அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ அந்த கலசத்தை வந்து வச்சு பார்க்குறாங்க. அந்த உள்ளே வந்து அந்த சாந்துலாம் போட்டு வச்சு பார்க்குறாங்க, கரெக்டாக உள்ளே போகுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே கும்பாபிஷேக டைம் தான் போகிறதுனால இது எல்லாமே தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவ்வளோ வேலை இருக்குதா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மேலே வந்து அந்த சாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது செங்கல்லாம் அந்த ஈக்குவல் பண்ணுறதுக்காக வச்சு பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டுக்கு அன்னதானம் வந்து கோவிலில் தான் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பூஜை எல்லாமே முடிஞ்சிட்டு ஒரு 10-10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகணுமே, நெக்ஸ்ட் டே கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்டு சாப்பிட்டெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வந்து காலையிலேருந்தே இருக்குமா, ரொம்ப டயர்டாக இருந்தது. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பசங்களும் வந்து ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அவ்வளோவா நிறையாலாம் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேனே. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு. மேலே போய் எல்லாரும் போனதுக்கப்புறமா ஒன்றுனா வச்சு கரெக்டாக இருக்கா, செட் ஆகுது, அது பாருங்களாம் எடுத்து பார்த்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு தீபாரதம் போட்டு பூஜை முடிச்சுட்டு எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டாங்க. கீழே வந்ததுக்கப்புறமா அங்கே அப்பா பெரியப்பா அண்ணங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க கையிலலாம் வந்து ஒரு பழம் என்னென்னமோ கையில் கொடுத்து எல்லாரையும் வந்து கோவில் சுற்றி வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் பூசணிக்காய் அந்த மாதிரிலாம் சுற்றி போட்டு ஏதோ பண்ணாங்க. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் யாரும் குறுக்க வராதிங்க, குழந்தைங்க எல்லாம் பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்களே. அதுவும் சூப்பராகவே நடந்தது. அந்த பூசணிக்காவை ஒவ்வொரு முக்கா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சு அது அவங்களுக்கு கையிற்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சு சூப்பராக பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே பின்னாடி கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே வெளியே போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருமே கை காலெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே வந்தாங்களே. சுமி சைடு பல்லம் பார்த்து பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து கும்பத்தில் வந்து புனித நீர் வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து ஐயர் தூக்கி எல்லாருமே வந்து கோவிலை வந்து சுற்றி வர சொல்லியிருந்தாங்க. மேலே தளத்தோட எல்லாருமே கோவிலை வந்து சுற்றி வந்தோம்.
ஓம் பூ ஸ்வாஹா ஓம் பவ ஸ்வாஹா ஓம் பவ ஸ்வாஹா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.